ஏய் ஆமை தம்பி, என்ன இவ்ளோ மெதுவா போற? நீ ஊர் போய் சேர்றதுக்குள்ள அடுத்த தீபாவளியே வந்துடும் போல இருக்க. வேகம் முக்கியம் ஆமை. முயல் அண்ணே, வேகம் முக்கியம்தான், ஆனா நிதானமும் முக்கியம். நான் மெதுவா போனாலும் என் இலக்க கரெக்டா அடைஞ்சிடுவேன். சும்மா கதை விடாத. என்னோட வேகத்துக்கு முன்னாடி நீ எல்லாம் ஏமாத்துறோம். தைரியம் இருந்தா என் கூட ஓட்டப்பந்தயத்துக்கு வர்றியா? கண்டிப்பா வர்றேன் அண்ணே. நாளைக்கு காலையில அந்த பெரிய அரச மரத்தடியில பந்தயம். சரி, நான் ரெடி. பாக்கலாம். பாய். 1 2 3 கிளம்பிட்டேன். ஆமை தம்பி, முடிஞ்சா என்ன ஃப்ரீ. அப்பாடா, ரொம்ப தூரம் வந்துட்டோம். பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த ஆமையை காணோம். அது வர்றதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகும். அதுவரை இந்த நிழல்ல ஒரு குட்டி தூக்கம் போடலாம். எழுந்திருச்சு ஒரே ஓட்டமா ஓடி ஜெயிச்சிடலாம். முயல் அண்ணன் நல்லா தூங்குறாரு. இதுதான் நமக்கு கிடைச்ச வாய்ப்பு. நிக்காம நடந்தா ஜெயிச்சிடலாம். ஐயோ, நேரம் ஆகிடுச்சே. அந்த ஆமை எங்க இருக்குன்னு தெரியலையே. வாங்க அண்ணே, ரொம்ப நேரம் ஆச்சு நீங்க வருவீங்கன்னு காத்துட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிடு தம்பி. வேகத்தை விட விடாமுயற்சி தான் பெருசுன்னு இன்னைக்கு எனக்கு புரிய வச்சுட்ட. பரவாயில்ல அண்ணே, நாம 2 பேரும் இனிமே நல்ல நண்பர்களா இருப்போம்.